தன் கண்களை கட்டிக்கொண்டு பாதுகாப்பான ஒரு பயணத்தை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வாக இதை நடத்த இங்கு வருகை தந்து ஒரு குறுகிய காலத்தில் சாலை விழிப்புணர்வை ஒரு வேறு வேறு கோணங்களில் எப்படி அந்த செய்தியை எடுத்துச் செல்வது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த மெஜிஷியன் அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மெஜிஷியன், நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட பல முறை டிஸ்கஸ் பண்ணும்போது சாலை பாதுகாப்பு தொடர்பு மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் தொடர்பாக கூட நிறையா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆன்லைனில் நடக்கக்கூடிய சூதாட்டங்கள் அது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத, ஏமாற்று வேலை அப்படிங்கிறத என் கண்ணு முன்னாடியே செஞ்சு காமிச்சார். கண்ணு முன்னாடி சீட்டுகளை வச்சு செய்யும்போதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆன்லைனில் சீட் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான பிளைன் ட்ரூத் அதை சொல்கிறது அவரை விட வேறு யாரும் சரியாக சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் இன்றைக்கு சாலை விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக நம்முடைய கோவையினுடைய மையப்பகுதியான இங்கிருந்து ஆர்எஸ்புரம் வரைக்கும் கண்ணை கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் செல்ல இருக்கிறார். ஏதாவது ஒரு கார்டு எடுத்துக்கோங்க, எனக்கு காட்ட வேணாம், சீக்கிரட்டாக நீங்கள் பார்த்துக்கிற ஒரு கார்டு பார்த்துக்கங்க சார். எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, சார் ஒரு கார்டு எடுத்துருக்காங்க, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். நீங்கள் ஆடியன்ஸ் காட்டிக்கலாம் சார், இல்லைன்னா ஆடியன்ஸ் காட்டி நான் திரும்பிக்கிறேன். ஓகே சார், யூ லைக் எனி பிளேஸ் எனி கெமிக்கல் ஸ்டாப் எங்கே வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அந்த இடத்துல வச்சுருக்கேன் உங்கள் கார்டை, அந்த கார்டை உள்ள வச்சுருக்கேன். திஸ் இஸ் யுவர் கார்ட், திஸ் ஐ சப்போர்ட் த ஃபேக்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு தெரியும் சார் அந்த கார்டு எங்கே இருக்குது. திஸ் வாட் வெரி கிளியர், வெரி ஸ்லோலி இப்போ நோ கன்ஃபியூஸ், எந்த கன்ஃபியூஸும் நான் பண்ண கிடையாது. ஐ சப்போர்ட் த ஃபேக்ட். ஓகே சார், உங்கள் கார்டு உங்கள் மைண்டில் இருக்குது. ஐ ரீடிங் யுவர் மைண்ட் ரீட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் கண்ணு மட்டும் பாருங்க சார். எஸ் சார். சார் உங்கள் மனசில் நீங்கள் ரெட் கலர் நினைக்கிறீங்க, டெஃபினட்டாக அது ரெட்டு தான், பிளாக் கிடையாது. அதே மாதிரி இட்ஸ் நாட் இன் பிக்சர் கார்டு. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இப்போ நினைக்கிறது வந்து ஒரு நம்பர் தான். எக்ஸாக்ட்லி அது வந்து ஆர்டிங்கிற கார்டு, 7 ஆர்டிங்கிறது உங்கள் நம்பர் கார்டு சார். அது மட்டும் இது வந்து கேம்பிளிங் மேஜிக்கோட ரிலேட்டிவாக பண்ணுறோம். இனி இந்த ரோப்பு விட்டுருங்க, இப்படி வந்துருங்க மேடம். நீங்கள் யாராவது ரோப்பு இப்படி வாங்க, இந்த கழுத்தில் இப்படி போட்டுறேன். இந்த ரோப்பு நீங்கள் கழுத்து இப்படி போட்டுங்க, கழுத்தில் சும்மா அப்படி போடுங்க. இப்போ இந்த ரோப்பு கழுத்தில் போட்டு ஓகே, இந்த ரோப்பு கழுத்தில் போட்டிருக்காங்க. ஓகே, மாஸ்க் எடுத்துக்கணும், ஃபேண்டாஸ்டிக். பட் டிராஃபிக் ரூல்ஸா நீங்கள் ஒபே பண்ணணுங்கிறக்காடி இதை நான் பண்ணுறேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரோப்பை திரும்பி நீங்கள் ஒரு நாட் போடுங்க மேடம், சும்மா அப்படி உங்கள் கழுத்தில் ஒரு நாட் போடுங்க. இந்த நாட்டு டைரக்டாக இழுத்த என்ன ஆகிடும்? 100%. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வீட்டில் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பண்றோம். குழந்தைய வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இழுத்தா டைரக்டா இல்லை. இது வந்து நான் பயிற்சி பண்ணிக்கிறேன். நீங்க பண்ணா தப்பாயிடும். எடுத்துருங்க. ஓகே, தட் இஸ் இந்த ரோப் என் கையில் இருக்கு. இந்த மைக் இந்த ரோப் போட்டுருக்கேன். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. இந்த ரோப்பை நான் நாட் பண்றேன். கிளியர் மேடம், இது நீங்கள் பிடிச்சிருங்க. ஒருத்தங்க இந்த பக்கம் வந்துடுங்க, இந்த சைடு. ஓகே, அடுத்த ஷோ இருக்கு, ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஓகே, அடுத்தது மறுபடியும் ஒரு நாட், திரும்பி நான் நாட் போட்டிருக்கேன். இந்த ரோப்பை பிடிச்சிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் இது நேரம் இழுத்தா என்னோட கழுத்து இங்கே இருக்கு பார்த்தீங்களா, குரல் வளர்ந்தாங்க. இந்த இடத்துல போச்சுன்னா ஒரு 2 செகண்ட். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட். டோன்ட் ட்ரை எனி ஹோம். வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இழுத்தா கட் ஆகிடும் டெஃபினட்டா. ஓகே, நான் சொல்லும் போது 1 2 3 போது சேம் எழுதணும். ஓகே, பிஃபோர் அதுக்கு முன்னால் எழுத்துறாதீங்க. நீங்க தப்பு பண்ணா அடுத்த மேட்ச் நடக்கும். ஓகே, அப்புறம் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் தான். ஓகே, ரெடி ரெடி 1 2 3 டைரக்டா பண்ணிட்டு நல்லா புல் பண்ணிடுங்க சார். நீங்கள் நல்லா புல் பண்ணிடுங்க, மேக்ஸிமம் இழுத்துருங்க. இழுத்து அப்படி கட்டி டைட்டாக கட்டிடுங்க சார். என் கையை கட்டிடுங்க, அப்படியே நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக அந்த சைடு ஒரு 2, நீங்கள் ஒரு 2.
பிடிச்சிங்க சார். நீங்க இல்ல அவர்கிட்ட கொடுங்க, இழுத்துருங்க. ஆடியன்ஸ் அவங்களுக்கு தெரிவிக்கணும்ல. ஓகே, நல்லா மேக்ஸிமம் டைட். ஓகே சார், நீங்க டெய்லி ஜிம் ட்ரைனிங் இருப்பீங்க போட்டுருங்க. நான் கத்துங்கன்னு சொன்னேன், பயங்கரமா டைட்டா கட்டுறாரு. என் மேல ஏதாவது கோவமா? இல்ல இல்ல. ஓகே சார், ஆனால் ஒன் மோர் நாட் இன்னொரு முடிச்சு போட்டுருங்க சார். இன்னொரு முடிச்சு போட்டுருங்க. நல்லா ஸ்ட்ராங்கா. வெரி குட். ஓகே சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். ஆனால் ஒன் மோர் நாட், இன்னொரு நாட் கூட போட்டுருங்க. சூப்பர் சார். ஓகே சார், ரியல் டைட். இதுல இருந்து எஸ்கேப் ஆகும். ஓகே சூப்பர் சார். ரைட். இன்னொரு முடிச்சு கூட போட்டுருங்க. இன்னொரு முடிச்சு கூட போட்டுருங்க. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, நல்லா டைட்டா கட்டிட்டீங்க. ஓகே சரி, அவுட்டுருங்க சார். இப்படி நீங்க பக்கத்தில் இங்கே நில்லுங்க, நீங்க இந்த பக்கம். ஓகே சார், இது இந்த கையை வந்து 100% தள்ளி நில்லுங்க சார். இதை வந்து ஃபுல் டைட்டா கட்டியிருக்காங்க. ஒரு வழி இருக்கு எனக்கு. ஐ கேன் யூஸ் மை டீத். பல்லுல கடிச்சு நான் இதை ஓபன் பண்ணலாம். எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க ஓபன் பண்றது? 5 minutes 10 minutes. கட்டினதே 3 நிமிஷம் கட்டியிருக்காரு. 5 மினிட்ஸ்ல ஓபன் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்படியே நான் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தேன்னா என்னோட கையோட கலர் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது, பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா அந்த இடம் பிளாக் ஆகும். முதல்ல உடம்புல நம்ம ஏதாவது ஒரு உறுப்பு கெடுற மாதிரி இருந்தா பிளாக் கலரா ஆகும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் அந்த மாதிரி. இந்த கை இப்போ மூவ் ஆகுது. இன்னொரு 10 மினிட்ஸ் இப்படி இருந்தா மூவ் ஆகாது. அவ்வளவு டைட்டா கட்டியிருக்காங்க. ஒரு ஆப்ஷன் வந்து பல்லுல கடிச்சு எடுக்கலாம். அனதர் ஒன்லி ஒன் ஆப்ஷன், யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். சார் இந்த கிளாத் உதவிடுங்க சார். அதில் வேற ஏதாவது இருக்கா? திருப்பிடுங்க சார். டேர்ன் பண்ணிடுங்க. ஓகே, அதான் அந்த சைட் பிடிச்சிங்க சார். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதில் ஏதாவது நைஃப், சிசர்ஸ், லைட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கா? இல்லை சார். நீங்கள் என்ன ஓகே விட்டுருங்க சார். அதை எடுத்துட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்து. ஓகே சார், நீங்கள் இல்லைங்க சார். நான் 1 2 3 போது நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஆமாம், இந்த கையை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கணும் சார். மறைக்காது சார். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க தள்ளி நிற்கணும் சார். நீங்க டைம் பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகுது. யூ ஆல்சோ திங்க் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. நான் 3 போது நீங்க க்ளோஸ் பண்ணி கை எடுத்துருங்க. எல்போ வரைக்கும் போட்டு இந்த பல்ல கடிச்சு எடுக்காத மாதிரி. சரிங்களா? ரெடி? 1 2 3 க்ளோஸ் பண்ணிடுங்க சார். க்ளோஸ் பண்ணி தள்ளி நில்லுங்க சார். ஃபேண்டாஸ்டிக் சார். இப்படி வாங்க. சூப்பர் சார். நீங்க இல்ல சார், நீங்க இப்படி வாங்க. ஃபேண்டாஸ்டிக் சார். சார் நீங்க எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்படி நில்லுங்க சார். கொஞ்சம் இப்படி உள்ள வந்துருங்க சார். நீங்க டக்கு கிளாத் எடுங்க சார். நீங்க கிளாத் எடுங்க, டக்கு எடுங்க சார். எடுங்க, செக் பண்ணி பாருங்க சார். முடிச்சு நீங்க போட்ட முடிச்சு அப்படியே இருக்கான்னு பாருங்க சார். தள்ளிங்க சார். காட்டிடுவோம் சார். போட்ட முடிச்சு அப்படியே தான் இருக்கு. நல்லா டைட்டா தான் கட்டியிருக்கீங்க. உங்க மேல எதுவும் குறையில்லை. பட் ஐ எம் பிராக்டிஸ். இது வந்து நம்மளோட பயிற்சியில தான் பண்றது. பட் இவ்வளவு டைட்டா இருக்கு. இங்க 5 மினிட்ஸ் விட்டா விரல் வந்து மூவ் ஆகும் சார். இந்த தடவை உங்களோட வாய்ப்பு சார். நீங்க க்ளோஸ் பண்ணணும். நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு சார் அவரு டைம் பார்க்கணும் சார். நீங்க கூட டைம் பார்த்துக்கலாம். ஓகே ஜஸ்ட் ஓகே சார். நான் 1 2 3 க்ளோஸ் பண்ணிட்டு தள்ளி நிற்கிறேன் சார். ரெடி? 1 2 3 க்ளோஸ் பண்ணிடுங்க சார். க்ளோஸ் பண்ணிட்டு தள்ளி நில்லுங்க சார். ஃபேண்டாஸ்டிக் சார். சூப்பர் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பட் நீங்க கரெக்டா பண்ணீங்க. பட் என்ன கொஞ்சம் டைம் டிலே சார். நீங்க காத்துடுங்க சார். நீங்க செக் பண்ணுங்க சார். முடிச்சு அப்படியே இருக்கா? கை டைட்டா தான் இருக்கு. சண்டை ஏன்னா நீங்க கட்டியிருக்கீங்க, நான் கட்டவே இல்லை சார். ஃபுல் டைட்டா தான் கட்டியிருக்கீங்க சார். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். ஓகே சார். இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. டக்குனு க்ளோஸ் பண்ணுங்க சார். கொஞ்சம் ஃபாஸ்ட் சார். ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டீங்க. கிடையாது தெரியுமா? நல்ல டைட்டா ஃபேண்டாஸ்டிக். நல்ல டைட் பண்ணுங்க சார். இன்னொரு முடிச்சு கூட போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் முடிச்சு போட்டுங்க சார். ஃபேண்டாஸ்டிக். நான் கொடுத்துருக்கேன். நீங்க நல்லா இழுத்துருங்க. நல்ல டைட்டா மேக்ஸிமம் அந்த கயிறு கட்டுற மாதிரி கட்டிடுங்க. நகரக்கூடாது. ஓகே ஓகே சூப்பர் சார். அடுத்தது இன்னொரு நாட் 1 more நாட் சார். ஃபேண்டாஸ்டிக். சூப்பர் சார். சார் இதை முடிச்சு போட்டுருங்க சார். நல்ல டைட்டா முடிச்சு. Young boy. Oh, fantastic. Okay, just I will drive. சார் முன்னாடி எல்லாம் பிரின்சிபல் நிற்கிறாங்க. வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா எல்லாம் நிற்கிறாங்க. அப்படியே ஏற்றுங்க. அவங்களாம் விலை கிடைச்சலாமா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க. இருங்க
கொஞ்சம் முன்னாடிண்ணா I perform in television ஷோல நிறைய பண்ணியிருக்கேன். நான் மந்திரம் ஒரு தந்திரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் இன் மூவி மெர்சல், ராட்சசன், அப்புறம் பைரவா இந்த மாதிரி படங்கள்ல பொன்மகள் வந்தால் ஜோதி அவங்களுக்கு ஒரு மேஜிக் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் ஃபிலிம்ல வந்து மேஜிக் நடந்தா நான் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் வித் அவங்களோட இதுல வந்து அந்த கேரக்டர் நான் பெர்ஃபார்ம் இன் மேஜிக் ஆல்சோ ராட்சசன் படத்துல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விஜய் சாருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி என்னோட ஆசை வந்து டெலிவிஷன்ல பண்றது. இந்த மக்கள் நேரடியாக சந்திச்சு ஒரு லைவ் மேஜிக் பண்றதா முழுமையடை மேஜிக். டிவியில பண்ணும்போது எவ்வளவுதான் நான் உண்மையா மேஜிக் பண்ணாலும் அதோட நண்பக தன்மை கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த கிராபிக்ஸ் இன்னைக்கு எல்லார் கையில இருக்கிற டெக்னாலஜினால சின்ன சின்ன ட்ரிக்ஸ் பண்ணிட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சுட்டு நிறைய வந்து மேஜிக்னு சொல்லி ஃபேக்கா கிரியேட் பண்ணுவாங்க. கிடையாதுங்க. என்னோட மேஜிக் நீங்க இப்ப பாத்தீங்க, இவ்வளவு பேரும் உங்க முன்னால எவ்வளவு ரசிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த மாதிரி நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிறைய சப்போர்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதை விட நம்ம அடுத்த லெவலுக்கு இந்த மேஜிக் கொண்டு போக முடியும். இப்போ நீங்க பார்த்தது ஒன்லி 5% மேஜிக், 90% மேஜிக் நான் இன்னும் பண்ணல. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கிடைச்சா டெஃபினட்டா ஐ டு இட். தேங்க்யூ வெரி மச். இல்ல சார், நம்ம இன்ஸ்டியூட் ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. எனக்கு பெரிய மேஜிக் யூனிவர்சிட்டி மாதிரி ஓபன் பண்ணும். எப்படி ஒரு காலேஜ்ல வந்து இந்த மாதிரி கேட்டரிங் இருக்கு, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, டாக்டரேட் இருக்கு, அந்த மாதிரி மேஜிக் ஒரு நல்ல கலை. இந்த கலையை வந்து இந்த மேஜிக்ங்கிற இந்த கலையை வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம டெவலப் பண்றதுக்கு அதுக்கான பொருளாதாரம் நமக்கு சப்போர்ட் இருக்கணும். நம்ம கூட வந்து இந்தியன் கவர்மெண்ட் அவங்களும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். சார் நான் ஆல் ஓவர் யூரோப், ஜெர்மன் நான் பர்ஃபார்ம் பண்ணது வந்து காம்படிஷன் சார். மெயின் வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து வேர்ல்டுல எல்லாம் உலகத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு மெஜிஷியன் எல்லாம் கேதர் ஆகி ஒரு போட்டி மாதிரி நடத்துவாங்க. யார் மேஜிக் பெஸ்ட்னு அங்க பார்த்தா ஒரு 1000கணக்கான மெஜிஷியன்ஸ் வருவாங்க. அதுல செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வின்னருக்கு பிரைஸ் கிடைக்கும். அந்த மாதிரி போட்டி எங்க நடந்தாலும் அங்க போய் நான் ஐ கிரியேட் வித் நியூ மேஜிக். அதனாலதான் நான் வேர்ல்ட் சாம்பியன் அவார்ட் வின் பண்ணேன். யாருமே பண்ண முடியாத யூனிக்கான மேஜிக் கிரியேட் பண்றேன். அதுல இந்த இத்தாலி, பிரான்ஸ்ல வின் பண்ணேன், தாய்லாந்து, எல்லா இடத்துலயும். இப்ப ரீசெண்டா மந்த்ரான்னு சொல்லிட்டு ஏசியன் மேஜிக் காம்படிஷன் ஐ சாம்பியன். எல்லாம் கண்டினியூவா நம்ம எவ்வளவு இடத்துல நான் மேஜிக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி லைவ் ஒரு 2 hours சினிமாக்கு ஈக்குவலண்டா மேஜிக்கை கண்டிப்பா கொண்டு வர முடியும். டெஃபினட்டா சினிமா நீங்க பார்த்து எவ்வளவு நீங்க ரசிக்கிறீங்களோ அதை விட என்னால லைவ்ல ஆடியன்ஸை ரசிக்க வைக்க முடியும். அதுக்கு சப்போர்ட் தேவைப்படும். தேங்க்யூ. எதிர்பார்த்தது எங்க சார் கோரிக்கைகள் அந்த மாதிரி அதான் சார். இந்த கலை வந்து நம்ம ஜென்ரேஷனோட முடிஞ்சிடக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு போகணும். எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. எப்ப பார்த்தாலும் மொபைல்ல பார்த்துட்டு படம், நிறைய வீடியோ கேம், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான கலைக்கு என்கரேஜ் பண்ண டெஃபினட்டா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் கண்டிப்பா உருவாகும். ஏன்னா மேஜிக்ங்கிறது உங்களை பயங்கரமான ரிலாக்ஸேஷன் கொண்டு போகும். உங்க மைண்ட் வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறது நீங்க பார்த்தா எல்லாருக்கும் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்து